காஞ்சிபுரம் பணிமனையிலிருந்து 30% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன். இந்த போராட்டத்தால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. போக்குவரத்து கழகங்களின் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் போக்குவரத்து கழகங்களின் வரவு செலவு கணக்கு வித்தியாசமா தொகை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும், பணியில் மரணம் அடைந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும், ஓய்வூதிய பஞ்சப்படி நிலுவையை வழங்க வேண்டும் என பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்க பேரவை, TTSF, PMS உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் நேற்று இரவு முதல் போக்குவரத்துகள் அதிக அளவில் இயங்கப்படாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலையிலிருந்து ஏராளமான வேலைக்கும் மற்றும் பல்வேறு வெளியில் செல்லக்கூடிய பயணிகள் ரொம்ப பேருந்து இல்லாததால் அவதி அடைந்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் ரயில்வே நிலையங்களில் அதிக அளவில் கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் போக்குவரத்து இல்லாததால் தற்போது அதிக அளவில் ரயிலில் பயணிக்கும் நிலைமை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி இன்று வேலைக்கு செல்வோரும் மற்றும் பல்வேறு பணிக்கு செல்பவர்கள் அதிக அளவில் இருப்பதால் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி விஜயன்.